ஒரு ஊரில் பிரியாணி பாபு என்ற கடைக்காரன் இருந்தான். அவன் செய்த பிரியாணியின் சுவைக்கு ஊரே அடிமை. அவனிடம் ஒரு மந்திரப்பானை இருந்தது. அதில் ஒரு முறை பிரியாணி சமைத்தால் அந்த பானை தானாகவே பிரியாணியை நிரப்பிக் கொண்டே இருக்கும். வாங்கண்ணா வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி வெறும் 50 ரூபா தானே, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். பிரியாணி அன்லிமிட்டட், ஆவி பறக்க சுட சுட இருக்கு. வாங்க வாங்க, சாப்பிட்டு போங்க. அண்ணே, ஒரு பிளேட் பிரியாணிண்ணே. உங்க பிரியாணியின் சுவையும் இந்த நியாயமான விலையும் தான் எங்களை மாதிரி ஏழைய வாழ வைக்குதுன்னு. இல்லைன்னா இந்த ஊர்ல இவ்வளவு சுவையான பிரியாணி எங்களால சாப்பிட முடியுமா? சந்தோஷம் தம்பி, உங்களை மாதிரி ஆட்கள் மனசார சொல்ற வார்த்தை தான் எனக்கு பெரிய லாபம். இந்த மந்திரப்பானை இருக்கிற வரைக்கும் ஊர்ல பசியோடு யாரும் இருக்க மாட்டாங்க. இவ்வாறாக மன நிம்மதியோடு வாழ்ந்து வந்த பாபுவின் வாழ்வில் பேராசை என்னும் மாயை சூழ ஆரம்பித்தது. என்னங்க, தினமும் இவ்வளவு கூட்டம் வருது. ஆனா இந்த 50 ரூபாயில நம்ம மட்டும் எப்பவும் போல நடுத்தரமா தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு சந்தோஷமா ஆடம்பரமா இருக்காங்கன்னு தெரியுமா? போதும் லட்சுமி, என்ன காசு பணம், மனசு நிறைவா இருந்தா போதும். பாபு நியாயத்தில் உறுதியாக இருந்தான். ஆனால் லட்சுமிக்கு மனநிறைவே இல்லை. அவள் ஆசைகள் பாபுவின் மனதில் பேராசையை விதைக்க தொடங்கியது. என்னங்க, நம்ம கிட்ட மந்திரப்பானை இருக்கு, ஒரு குறையும் இல்லாம அது பிரியாணிய அள்ளி கொடுக்குது. அத வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் கஷ்டப்படணும்? இப்போ என்ன செய்ய சொல்ற லட்சுமி? இனிமே ஒரு பிளேட் பிரியாணிய 50 ரூபாய் இல்ல, விலைய நேரா 150 ரூபான்னு உயர்த்துங்க. பணக்காரங்க மட்டும் வாங்கட்டும். நிறைய பணம் வந்தா நம்ம ஆடம்பரமா வாழலாங்க. ஐயோ லட்சுமி, அது அநியாயம் இல்லையாமா? ஏழை மக்கள் என்ன செய்வார்கள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம எதிர்காலத்தை பத்தி நல்லா யோசிங்க. நான் சொன்னத செய்வீங்களா இல்ல செய்ய மாட்டீங்களா? சரி சரி லட்சுமி, நீ சொல்வது போலவே செய்யறேன். மறுநாள் பாபு தன் பிரியாணியின் விலையை 150 ரூபாயாக உயர்த்துகிறான். ஏழைகள் சோகத்துடன் விலகி செல்கின்றனர். ஐயோ பாபா அண்ணா, ஏன் இப்படி மாறிட்டீங்க? 150 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட இந்த கிராமத்துல வர்ற எங்களை மாதிரி ஏழைங்களால எப்படி முடியும்? பாபுவும் லட்சுமியும் புதிதாக வந்த பணத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர். பாபு கரண்டியை பானைக்குள் விடுகிறான். பானை காலியாக உள்ளது. என்ன இது, நிரம்பவில்லையே? ஏ பானை, பிரியாணியை நிரப்புன்னு சொல்ற? ஐயோ, என்னங்க ஆச்சு? நிறுத்து. உன்னுடைய பேராசையும் உன் மனைவியின் மீன் ஆசைகளும் தான் எனக்குள் இருக்கும் பிரியாணியை வற்ற செய்து விட்டன. நீ நீ பேசுறியா? யார் நீ? நான் தான் உனக்கு வரம் தந்த மந்திரப்பானை. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உணவை நீங்கள் இருவரும் சேர்ந்து வணிகமாக்கினீர்கள். ஏழைகள் உன்னை ஏமாற்றமாக பார்க்கும்போது நான் எப்படி நிரம்பி வழிய முடியும்? ஐயோ, எங்கள் ஆசைகளுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? உனது பேராசையால் தான் நான் பிரியாணி கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். எல்லோரும் சமமாக பகிர்ந்து உண்ணும் வரை உனக்கு நான் பிரியாணி தரமாட்டேன். பேராசை கூடாது. மந்திரப்பானை மெதுவாக அங்கிருந்து மறைந்து விடுகிறது. நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? லட்சுமி, உன் பேச்சு கேட்டதால எல்லாமே போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. என் பேராசையால தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். பிரியாணி பாபுவும் அவன் மனைவியும் தங்கள் பேராசையை விட்டு நியாயமான முறையில் வாழத் தொடங்கினர்.
மனம் நிறைவதுதான் உண்மையான செல்வம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர்.